ஹலோங்க இன்னைக்கு நம்ம தேங்கோட ஃபிஷர் தான் பார்க்க போகிறோம். வென் யுவர் கோல்ட் ஹஸ்பண்ட் ஹேட்ஸ் யூ பார்ட் 17. போன பாட்டு இதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா இந்த மாதிரி ஃபைனலாக தேங்காலே முடியலை ஒயனை பார்த்துடலாம் அப்படின்னு ஒயனை பார்க்க வந்திருப்பான். ஒயனா தேங்காய் பார்த்து ஓடி வந்து கட்டி பிடிச்சி வந்திருப்பா. அதோட இந்த பாட்டை நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஸோ லெட்ஸ் கன்டினியூ டு த பார்ட் 17. அப்போது ஒயன் வீட்டுக்குள்ளே வந்ததோ தேங்காய் பின்னாடியே வரான். வந்துட்டு மாப்பிள்ளை எங்கம்மா? இதோ வந்து நிற்கிறார்ல அப்படின்னு காட்டுறா. அவனும் சரி ஆண்டி, நான் வாயனை கூட்டிகிட்டு போவா அப்படின்னு கேட்கும்போது ஆண்டி அங்கிளும் சரிப்பா கூட்டிகிட்டு போன்றாங்க. ஆனால் வாயனா இல்லை நான் போக மாட்டேன் அப்படின்றா. அப்படியே தேங்க ஷாக் ஆகி பார்க்குறான். அப்படியே இப்போ தானடி சமாதானப்படுத்தினேன், அதுக்குள்ளே என்ன அப்படின்னு அப்படியே அவளை ஒரு மாதிரி பார்த்துட்டு ஏன் நீ வரமாட்ட? நீ வா, அதான் இத்தனை நாள் இங்கே இருந்துட்டீல்ல. இல்லை எனக்கு இன்னும் டைம் வேணும், நீங்கள் போங்க, நான் இன்னும் ஒரு 4 நாள் கழிச்சு வந்துப்பேன். ஐயோ என்ன இப்படி பேசுகிறா, இது எல்லாம்லாம் ஒரு நாள் இருக்கிறதே பெரிய விஷயமே, அதெல்லாம் இருக்க முடியாது அப்படின்னு அப்படியே அவளை பார்த்துட்டே நிற்கிறான். அவளும் இங்கே பாருங்க தெய்வம், என்னால் அந்த வீட்டுக்கு இப்போதைக்கு வர முடியாது, நீங்கள் வேணால் போங்க, நான் கொஞ்ச நாள் கழித்து வரேன். அப்போ சரி, அப்போ நானும் இங்கே இருக்கேன், நீ எப்போ என் கூட வரையோ வா, நம்ம 2 பேர் போனால் அந்த வீட்டுக்கு சேர்ந்து தான் போவோம், இல்லையா நானும் கூட இந்த வீட்டில் தான் இருப்பேன் அப்படின்ட்டான். வானுக்கு இதை கேட்டது செம்ம ஷாக்கு. அப்படியே தேங்க ஒரு மாதிரி பார்த்துட்டு என்ன சொன்னீங்க இப்போ அப்படின்ற மாதிரி. என்ன சொன்னீங்க இப்போ, நீங்கள் என்ன சொன்னீங்க? இங்கே பர்ரி, போனால் ஒன்றா போவோம் இல்லையா, ஆனால் உங்க கூட இந்த வீட்டில் தான் இருப்பேன். ஆன்ட்டி அங்கிள் உங்களுக்கு எதுவும் இதில் பிரச்சனை? ஐயோ மாப்பிள்ளை, அதெல்லாம் எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் தாராளமாக இருக்கலாம், இது உங்கள் வீடு மாதிரி தான், நீங்கள் இருந்துக்கலாம் அப்படின்னதும் அவனும் சிரிச்சிட்டே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு வாயனை பார்த்து நான் இங்கே தான் இருப்பேன். இங்கே எப்படி இருப்பீங்க, உங்கள் ட்ரெஸ் எதுவுமே இங்கே இல்லையே, ஃபோன் பண்ணி என் பிஏ கொண்டு வருவா. ஓ அப்போ நீங்களும் உங்கள் பிஏவும் அந்தளவுக்கு சும்மா இரு வாயு மூடு அப்படின்றான். அவளை அவங்க அம்மா அப்பா இருக்காங்களேன்னு எதுவுமே பேசாமல், ஆனாலும் உங்களுக்கு இந்த வீடெலாம் செட் ஆகாது, நீங்கள் போய் அந்த வீட்டிலே இருங்க, நான் ஒரு 2 நாள் கழிச்சு வரேன். அதெல்லாம் முடியாது, அதான் நான் சொல்லிட்டேன்ல, போனால் உங்க கூட தான் இல்லையா, போகவே மாட்டேன் அப்படின்னு அவள் கூட அந்த வீட்டில் உட்காந்துக்கிட்டான். நம்மளுக்காண்டி இவ்வளோ பண்ணுறாரா, உண்மையாக நம்ம லவ் பண்ணுறாரா என்ன அப்படின்னு அவனை ஒரு மாதிரி பார்த்துட்ருக்க. அவனும் என்னடி உன்னை ஒரு வாரம் தான் பார்க்கல, ஒரு மாதிரி மெலிஞ்சு போன மாதிரி இருக்க, உங்கள் அம்மா அப்பா ஒழுங்கா சாப்பாடு போடலையா? அடிச்சண்ணா அதெல்லாம் எங்கள் அம்மா அப்பா நல்லா தான் சாப்பாடு போடுறாங்க, இந்த மாதிரி ஓவராக பேசாதீங்க. இல்லடி ஒரு சுத்தம் மெலிஞ்ச மாதிரி இருக்கியா, அதான் இருப்பா உங்களுக்கு மெலிஞ்ச மாதிரி. இதெல்லாம் பேசாதீங்க தெரியும். சரிடி பேச சரியா. ஆனால் நீங்கள் தான் ஒரு மாதிரி மெலிஞ்சு போன மாதிரி இருக்கீங்க, ஒழுங்காகவே சாப்பிட்லையா? எங்கே 3 வேளை ஹோட்டலில் தான் சாப்பிட்றேன், என் பொண்டாட்டி இருந்த வரைக்கும் கிடக்கு வகை வகையாக சமைச்சு போட்டா, என் பொண்டாட்டி ஊருக்கு போனது சமைச்சே போடல அப்படின்னு அவட்ட ரொமான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு கிட்ட வரான். ஆனால் அவள் கிட்ட கூட விட மாட்டேங்கிறா, அப்படியே தேங்க போட்டு தள்ளிகிட்டே இருக்கா. அவனுக்கு ஒரு கட்டத்தில் அப்படியே கட்டுப்பாயிடுச்சு. வான் அப்படியே டைட்டாக பிடிச்சி வச்சு, டிடி உனக்கு பிரச்சனை என்ன பிரச்சனை, ஒழுங்காக வீட்டுக்கு வர மாட்டேங்கிற, சரியாக மூஞ்சி கொடுத்தும் பேச மாட்டேங்கிற, நான் அவாய்ட் பண்ணுற மாதிரியே பண்ணிகிட்ருக்க, என்னை பிடிக்கலனா நீ சும்மா இருக்கணும், என்னை பார்த்து திகடி கட்டி பிடிச்ச என்ன டேஷுக்கு கட்டி பிடிச்ச சொல்லு. ஏன்னா எனக்கு ஏன்னா சொல்லுடி, ஏன்னா என்ன இழுத்துட்ருக்காத சொல்லு. நீங்கள் எதுக்கு என்ன பார்க்க வந்தீங்க? ஏன்னா நான் உன்னை மிஸ் பண்ணேன், நீ எல்லாம் இருக்க முடியல, உன்னை பார்க்கணுன்னு தோணிகிட்டே இருந்துச்சு, நீ எல்லாம் இருக்க முடியாதுன்னு தெரிஞ்சிச்சு, அதான் வந்துட்டேன். நிஜமாவா? நீ எனக்கு வேணுங்கிறதுனால தான் நான் இங்கே வந்து உட்காந்துட்ருக்கேன், இல்லைனா எப்பவுமே வச்சு கிளம்பி போயிருப்பேன். சீரியஸாவா? அடிச்சிருவேன்டி, சீரியஸாக சொல்லிகிட்டு இருக்கேன். நீ என்ன டேஸ்க்கு என்னை பார்த்ததும் கட்டி பிடிச்ச? ஏன்னா நானும் உங்களை மிஸ் பண்ணேன், என்னாலுமே நீங்களாம் இருக்க முடியல, அதான் கட்டி பிடிச்சேன். அப்போ வாடி நம்ம 2 பேர் வீட்டுக்கே போகலாம். இல்லை அது முடியாது, நீங்கள் தானே சொன்னீங்க எனக்காண்டி 2 நாள் இந்த வீட்டில் இருக்கேன்னு, இருந்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஆனால் வாய் இருக்கே அப்படின்னு அவளை அப்படியே க்யூட்டாக பிடிச்சிட்டு இருக்கும்போது அவள் அந்த கையை பிடிச்சிட்டு, ஆமாம் உங்கள் ட்ரெஸ்ஸை யார் கொண்டு வருவா? எது உங்கள் பர்சனல் அசிஸ்டன்ட் கொண்டு வருவாளா? அவள் தானே? அடியே நீ நினைக்கிற மாதிரி இல்லடி, அவள் ஒரு எப்படி சொல்கிறது, அவள் எவ்வளோ பைத்தியமாக இருக்கா தெரியுதுல்ல, அப்புறம் இதுக்கு அவளை இன்னும் உங்ககிட்ட வச்சுருக்கீங்க,
அதுதான் எனக்கு பிடிக்கல. இங்கே பாருவேன், அவள் என்ன தான் என் மேலே அட்மையராக இருந்தாலும் எனக்கு அவன் மேலே ஏதோ ஒன்று. அப்போ உங்களுக்கு அவன் மேலே லவ் இருக்குது அதானே சொல்ல வரீங்க? அப்போது அவன் மேலே உங்களுக்கு ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு தானே சொல்ல வரீங்க? ஏ அது அப்படியே சொல்லலாண்டி. ஆனால் பேசாதீங்க தயம், பேசாதீங்க அப்படின்னு அவனை போட்டு பில்லை வச்சு அடிச்சிட்டு இருக்கா. அவனும் சிரிச்சிட்டே சும்மா சொன்னடி அப்படின்னு பிடிச்சி இழுத்துட்டு இருக்கான். அவன் ஆல்ரெடி ஃபோன் பண்ணி சொல்லிட்டான் போல். ஸோ பிஏ வீட்டு வாசல் வந்து நின்றுட்டுருக்கா. மாமனார் தான் கதவை திட்டாரு. தேங்க தான் கதவை திறந்து, சொல்லுங்கள் அங்கிள், உங்கள் பிஏ வந்திருக்காங்க தம்பி. என்னோட பிஏவா? ஆமாம், ஒரு பொண்ணு வந்திருக்கு. ஓகே அங்கிள், என்னோட பிஏ தான். ட்ரெஸ் கொடுத்து வர சொன்னேன், அவகிட்ட வாங்கிட்டீங்களா? வாங்கி உங்கள் அத்தை வச்சுட்டா. இருந்தாலும் உங்களை பார்க்கணும், ஏதோ பேசணும்னு அந்த பொண்ணு சொல்லிகிட்டு இருக்கு. அப்படியா அப்படின்னு தேங்க வெளில போகிறான். வாயினும் பின்னாடியே குடுகுடுன்னு ஓடிட்டு இருக்கா. அவங்க அப்பா பிடிச்சி, எங்கம்மா போயிட்டுருக்க? அவர் தான் பிஸ்னஸ் தான் பேச போகிறாரு, நீ எதுக்கு பின்னாடியே போகிற? உங்கள் மாப்பிள்ளையை பற்றி எனக்கு தெரியாதா? அவர் அதை பற்றிலாம் பேசலை, வேறு ஏதோ பற்றி பேச போகிறாரு, இருங்க வரான் அப்படின்னு அவளும் பின்னாடியே ஓடுறா. அவங்க 2 பேர் கார்டனில் தான் 2 பேசிகிட்டு இருக்காங்க. இதுலேயே அவள் கையை பிடிச்சிட்டு, நீங்கள் 2 டேஸ் டைம் கேட்டிங்க, நான் 2 டேஸ் டைம் கொடுத்துட்டேன். இதுக்கப்புறமும் நீங்கள் என்னை இப்படிலாம் வெயிட் பண்ண வைக்காதீங்க ப்ளீஸ். அவங்க என் கூட வந்துடுங்க. என்னால் நீங்கள் இல்லாமலாம் இருக்க முடியாது. நான் அவங்க மேலே அவ்வளோ பைத்தியமாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியுதுல்ல. அப்புறம் என்ன? எனக்கு நல்லாவே தெரியும், எனக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் என்ன செக்ரட்டரியெல்லாம் பார்க்கல, என்ன ஒரு லவ்வராக தான் பார்த்துருக்கீங்கன்னு. ஏன்னா உங்கள் கண்ணில் நான் அதை பார்க்குறேன். உங்கள் கண்ணில் எனக்கு நல்லாவே தெரியுது. நீங்கள் என்ன லவ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கா. வாய் இதை தூரத்துலேருந்து பார்த்துட்டு அப்படியே செம்ம கோமா வரா. வந்து ஒன்றுமே யோசிக்கல, தேங்காவை கையை பிடிச்சிட்டு இருந்திருப்பா. அதை அப்படியே தட்டி விட்டுட்டு, இங்கே பாருடி, உனக்கு என்ன வேணும், என்ன வேணும்? நானும் சரி பொறுமையாக போயிடலாம், இதெல்லாம் பிரச்சனையை ஆக்க வேண்டாம் அப்படின்னு சும்மா இருந்தா. நான் சும்மா இருக்க நீ என் புருஷனை சீண்டிக்கிட்டே இருப்பியா? இங்கே பாரு, இது என்னன்னு தெரியுமா? என்னோடய வெட்டிங் ரிங் இதோ அவர் கையிலே இருக்குது அப்படின்னு அவனோட கையை பிடிச்சி இழுத்து, பாத்தியா, நாங்கள் 2 பேரும் ஒரே மாதிரி ரிங் போட்டிருக்கோம். எங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. அண்ட் அவன் என் புருஷன். எனக்கும் அவனுக்கு எல்லாம் முடிஞ்சும் போச்சு, புரியுதா? அவன் எனக்கு மட்டும்தான். நீ என்ன நினச்சிட்ருக்க? நாங்கள் 2 பேரும் ஜஸ்ட்டு சும்மா எல்லாருக்காண்டியும் பொம்மை கல்யாணம் பண்ணியிருக்கோம்னு நினச்சா? ஃபஸ்ட்டு பொம்மை கல்யாணம் தான் பண்ணோம், அதுக்கப்புறம் எங்களால் அப்படி இருக்க முடியல, புரியுதா உனக்கு? ஏதோ அவன் வேணும்னு சொல்கிறே, அவன் ஆல்ரெடி எனக்கு, புரியுதா? உனக்கெல்லாம் கொடுக்க முடியாது. போ இங்கேருந்து, தயவு செஞ்சு போயிரு, கட்டுப்பை கலப்பாத. இதுக்கடுத்து என் புருஷ பின்னாடி உன்னை பார்த்தேன்னா அவ்வளோதான். உனக்கும் அவனுக்கும் ஒர்க் சம்மந்தமாக இருந்தால் ஒர்க் சம்மந்தம் மட்டும் பேசு. லவ் பண்ணுறேன், எனக்கு நீ வேணும், நீ இல்லாமல் இருக்க முடியாதெல்லாம் டேலாக் விட்டுட்ருக்காத, புரியுதா? நீ என்ன டேலாக் விட்டாலும் என் புருஷனெல்லாம் அப்படி கொடுக்க முடியாது. என் புருஷனே அப்படியே நீ மயக்கி என் புருஷன் உன்னைய கூட்டிகிட்டு போனாலும் நான் விட மாட்டேன். உன்னையும் அடிப்பேன், அவனையும் அடிப்பேன். அதுக்கு நான் அவனை விட மாட்டேன். ஏன்னா அவன் என் புருஷன், புரியுதா? அவன் என் புருஷன். போ இங்கேருந்து, ஒழுங்கு மரியாதை போயிரு. இங்கே பாரு, நீ தேவையில்லாமல் எங்கள் 2 பேருக்கு நடுவில் வராத. அவன் புருஷன்தான், அது எனக்கு தெரியும், ஆனால் அவன் எனக்கு வேணும். இங்கே பாரு, உனக்கு என்னமோ புரியல, அவன் புருஷன், அவனுக்கு உனக்கு எல்லா மேட்டரும் முடிஞ்சிச்சு, எல்லாமே முடிஞ்சு, புரியுதா? அவன் என்னை தொடாத ஒரு இடம் கிடையாது. அதே மாதிரி எங்கள் 2 பேருக்குள்ள எவ்வளவோ இருக்கும். பேசாமல் இங்கேருந்து பொத்திட்டு போயிரு, இல்லைன்னா அவ்வளோதான், போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிடும் பார்த்துக்கோ. என் புருஷனை மயக்க பார்க்குற அப்படின்னு, இங்கேருந்து போயிரு அப்படின்னு செம்மையாக மிரட்டி விட்டுட்டா. அப்படியே செக்யூரிட்டியில் அப்படியே ஷாக் ஆகி தேங்க அப்படியே பயங்கர ஷாக்கில் இருக்கான் வாயன்னு பார்த்து. இப்படிலாம் பேசுவாளா அப்படின்னு அவனால் அந்த ஷாக்லேருந்து மீளவே முடியல. அப்படியே வாயனையே பேனு பார்த்துட்ருக்க. செக்ரட்டரியும் சார் அப்படின்னு கூப்பிடுறா. அப்படியே வாயின் முறைக்கிறா, என்ன அவனை கூப்பிட்டுட்ருக்க அப்படின்னு. ஆனால் தேங்க வானை தவிர யாரையுமே பார்க்கல, வாயினையே தான் பேனு பார்த்துட்ருக்கான், நம்ம பொண்டாட்டியா அப்படின்ற மாதிரி. செக்ரட்டரி கொஞ்ச நேரம் பார்க்குறா, வாயின் முறைக்கிறா, ஆனால் தேங்கமே பார்க்க கூட மாட்டேங்கிறானே அப்படின்னு. அவள் அங்கேருந்து அழுதுகிட்டே போயிட்டா. அப்படியே வாயின் அப்படியே திரும்பி தேங்க ஒரு பார்வை பார்க்குறா. தேங்கா, என்னடி பண்ண, என்னடி பேசுன, நீ இப்போலாம் பேசுவியாடி, உனக்கு வாயின்னு ஒன்று இருக்கா என்ன? உங்கள் முன்னாடி தானே பேசினேன். வாயின் சத்தியமாக எனக்கு தெரிலடி. நீயா? ஏன் பொண்டாட்டியா? என்ன சொன்ன விட்ட? இந்த பாரு, உன்னை ரிங் போட்டிருக்கோம், அவன் என் புருஷன், உனக்கு எனக்கும் எல்லாம் முடிஞ்சுன்னு சொல்கிறா. என்ன முடியலையா? அதனடி லாக்கு, அவனை தொடாத ஒரு இடம் கிடையாது அப்படின்ற. ஆனால் நான் உன்னை அந்தளவுக்கு ஒன்றும் இன்னும் அட்மையராக ஆகலையடி. நம்ம 2 பேரும் வேணாவா நீ சொன்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு கூப்பிட்றான். வாயின் அப்படியே அவனை பார்த்து முறைச்சிட்டு, இது விளையாடுறதுக்கான நேரம் இல்லை. அவள் என்ன அப்படி பேசிகிட்டு இருக்கா, கையை உருவிட்டு என் பொண்டாட்டி தான் முக்கியம்னு சொல்லாமல்
ஏதோ பேனு வாய் பார்த்துட்டு இருக்க. அது ஏ அது ஏதோ நான் ஒரு மைண்டில் இருந்தேன்டி. எனக்கு ஒரு மாதிரி இரிட்டேட்டாக இருந்துச்சு. கிரிஞ்சு மயிராக பண்ணிகிட்டு இருந்தேன். அதான் பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் நீ அங்கேருந்து விறுவிறுன்னு வந்து கையை எடுத்துட்டு டைலாக்காக பேசுறியவன். யார் உனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தா? ஆ அதெல்லாம் தன்னால் வந்துச்சு. யாரும் சொல்லி கொடுத்துலாம் வராது. அதெல்லாம் தன்னால் வரும் அப்படின்னு அப்படியே தேங்க பார்க்க தேங்க அப்படியே வானை பார்த்து பயங்கரமாக சிரிக்கிறான். அவனுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. நம்ம பொண்டாட்டியா அப்படின்னு அப்படியே அவளையே பார்த்துட்டு சீரியஸ்லி வான் நீ வேற லெவல், உண்மையாகவே நீ வேற லெவல் அப்படின்னு அவளை அப்படியே கட்டி பிடிச்சிட்டு இருக்கான். அவளை கட்டி பிடிக்கும் போது காதுகிட்ட வந்து ஏ நீ சொன்னிலடி எல்லாம் முடிஞ்சுன்னு, அது முடிஞ்சது தான், இன்னொரு வாட்டி முடிச்சிருமோ அப்படின்னு கேட்குறான். வாயன் அப்படியே அவனுக்கு கில்றா. ஏ கில்லாதடி வலிக்குது அப்படின்னு வாயனும் ஒருத்தன் எங்கே கொஞ்சம் இப்போ தான் ரிலாக்ஸாக மனசு விட்டு பேசுகிறாங்க. அப்போ கரெக்டாக வாயனோட அம்மா வராங்க. வாயனும் ஐயோ பேசக்கூட வர மாட்டாங்களே அப்படின்னு திரும்பி பார்த்து என்னம்மா கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக நீயும் மாப்பிள்ளைங்க நின்று பேசிகிட்டு இருக்கீங்க. காலு வலிக்குமா வலிக்காதா? வீட்டுக்குள்ளே வாங்க டின்னர் டைம் ஆயிடுச்சு. வானனும் அண்ணியும் கூட வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னதும் என்னது அவங்க வந்திருக்காங்களா? இன்வைட் பண்ணியிருந்தீங்களா என்ன? உன்கிட்ட சொன்னா இல்லையா டின்னருக்கு எல்லோரும் வருவாங்கன்னு? ஆமாம் டின்னருக்கு இன்வைட் பண்ணியிருக்கேன்னு சொன்னீங்கல்ல, மறந்துட்டேன். சரிம்மா இந்த வந்துடுறேன். வாடி எப்பா சாப்பாடே ஆறி போயிடும் போல், எவ்வளோ நேரம் தான் பேசுவீங்களோ வாங்க அப்படின்னு 2 பேரையும் கட்டாயமாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. தேங்காய் ஏன்டி உங்கள் அம்மா அப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க? இன்னும் கொஞ்சம் நேரம் பேச விட மாட்டாங்களா என்ன? ஆல்ரெடி 1 மணி நேரம் ஆயிடுச்சு வாங்க அப்படின்னு தேங்காய் எடுத்துகிட்டு போகிறா. அங்கே தங்கச்சிக்காரியா தேங்காய் பார்த்து ஷாக் ஆகி டேய் அண்ணா நீ இங்கேயா இருக்க? நீ இங்கேயா இருக்க? ஏய் இது என் மாமியார் விட்றா, நான் இங்கே தான் இருப்பேன். அதே மாதிரி இது என் மாமியார் விடு, நானும் இங்கே தான் இருப்பேன், உனக்கு என்ன? அது சரி நீ தான் இப்படிலாம் பேசுறியானாலும் நம்பவே முடியல. அது சரி 2 பேரும் ஒரு வேளை சேர்ந்துட்டீங்க போல் அப்படின்னு அவள் அப்படி விளையாட்டாக சொல்கிறா. தேங்கும் சிரிச்சுட்டே ஆமாம்மா நீ மட்டும் உன் புருஷன் கூட சந்தோஷமாக வாழ்றீல, நான் என் பொண்டாட்டி கூட வாழ வேண்டாமா? வாழு வாழு நல்லா வாழு. என்னமோ நீ எல்லாத்தையும் மறந்துட்டு சந்தோஷமாக இருக்க, அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்கிறா. ஆனால் வாய்க்கு அவள் சொல்லும் போது ஏதோ ஒன்று இடிக்கு. எல்லாத்தையும் மறந்துட்டு அன்னைக்கு கூட வாய் விட்டுருப்பா. ஏதோ பாஸ்ட்டை மறந்துட்டு ப்ரெசண்ட்டை அவன் நல்லா பார்க்குறான் அப்படின்னு. அவனுக்கு அப்படி என்ன பாஸ்ட்டாக இருக்கும், அவனுக்கு அப்படி என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறதுல வான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறான். அதில் அவளுக்கு அவ்வளோ க்யூரியாசிட்டி. ஸோ அப்புறமாட்டி கேட்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் தேங்க பார்க்குறா. பட் தேங் நல்லா ஹாப்பியாக இருக்கான். இதுக்கு முன்னாடி தேங் இவ்வளோ சாப்பிட்டு இவ்வளோ சிரித்து வான் பார்த்துருக்க கூட மாட்டா. பட் தேங் நல்லா ஃப்ரீயாக சாப்பிட்றான். வானுமே ஹாப்பியாக சாப்பிட்டுட்ருக்கா. தேங்குமே நோட் பண்ணுறான். அவனோட வீட்டில் எல்லோரும் ஒரு மாதிரி உட்காந்து சாப்பிடுவாங்க. இந்த மாதிரிலாம் ஃப்ரெண்ட்லியாக ஜாலியாலாம் பேசியிருக்க மாட்டாங்க. பட் இங்கே எல்லோரும் அப்படி இருக்கிறதா பார்த்து தான் அவன் எல்லோரையும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறான். அப்படியே அவனோட தங்கச்சியும் பார்க்குறான். அவன் தங்கச்சி தான் ஃபர்ஸ்ட் இவனை லவ் பண்ணுறேன்னு கூட்டிகிட்டு வந்திருப்பா. இவனை போய் ஏன் லவ் பண்ணுறா அப்படின்னு தேங்க கூட கேட்டிருந்துருப்பான். அதுக்காக அவன் தான் முக்கியம்னு இருப்பா. இப்போ புரியுது எதுக்கு இவனை லவ் பண்ணால் இந்த ஃபேமிலி வேணும் அப்படின்னு நினச்சான்னு. அப்படின்னு நினச்சிட்டு இவளால் தான் எனக்கு வேணும் கிடச்சா அப்படின்னு அவள் தங்கச்சியோட தலையை தடவி கொடுத்துட்ருக்கான். அவன் பார்க்குறான். நான் ஒன்றும் சின்ன குழந்தை இல்லை புரியுதா? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஸோ என்னை இந்த இன்னும் சின்ன குழந்தை மாதிரி இந்த மண்டையை தடவை வரலாம் வச்சுக்காத சரியா? சரிங்க மேடம் சாப்பிடுங்க. எங்களுக்கு தெரியும் அப்படின்னு அவளும் சாப்பிட்டுட்டே அவங்க அண்ணனை தான் பார்க்குறா. அவனும் இவ்வளோ நல்லா ஹாப்பியாக இருக்கிறத பார்த்து தான் அவளுக்கும் சந்தோஷமாக தான் இருக்குது. ஸோ 2 பேரும் அப்படியே சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லோரும் அப்படியே உட்காந்து நல்லா கேம் விளாண்டுட்ருக்காங்க. வயனா ஐயோ நான் தோத்துட்டே இருக்கேன் தேங்க பாருங்க தேங்க, நான் தோத்துட்டே இருக்கேன் இந்த கேரம் போர்டில். உனக்கு அடிக்க தெரியலடி, ஒழுங்கா அட்ரி. இது கூடவா தெரியாது? நல்லா மாடு மாதிரி வளர்ந்துருக்கியா, உனக்கு என்ன தான் தெரியும்? உனக்கு திங்க தூங்க தான் தெரியுமா? ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. ஒரு கேரம் போர்டு வெளில தெரியாடி. இங்கே பாரு என் தங்கச்சி பாரு எவ்வளோ செம்மையாக விளாடுறேன்னு. நீலாம் ஒரு உப்புக்களுக்கும் பெறமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். எனக்கா கோவம் வந்துச்சு. அது என்ன நீங்கள் கூட தான் தோத்துட்ருக்கீங்க, உங்கள் தங்கச்சி மட்டும் தான் ஜெயிக்கிறா, நீங்கள் தான் உறுப்புகளுக்கும் பெறமாட்டீங்க, ஒழுங்காக விளையாடுங்க. ஏய் நான் ஒழுங்காக தாண்டி விளையாடுறேன், உனக்கு தான் விளையாட தெரில. இதோ இது இப்படி அடிக்கணும், ஆனால் உனக்கு அடிக்க கூட தெரில. கை பாரு நல்லா பிஞ்சு கை மாதிரி வச்சுருக்க, ஆனால் நல்லா திங்கிற ஓயன். சே எதுக்கு தான் இப்படி இருக்கேன், ஒன்றை போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் பாரு. நான் கூட உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் பாருங்கள். நல்லா மூஞ்சி அப்படி இஞ்சி தர குரங்கு மாதிரி வச்சுக்கிட்டு. சை ஏய் என் மூஞ்சை பற்றி பேசாத. நீங்கள் கூட தான் என் கையை பற்றி பேசுகிறீங்க, நான் சாப்பிட்றத பற்றி பேசுகிறீங்க. நான் எதுக்குன்னு கேட்டேனா? நான் எதுக்குன்னு கேட்டேனா? ஏய் வாய முடுறி, நீங்கள் வாய முடுங்க, அதுக்கு அப்படி தான் நான் வாய முடிப்பேன். ஏய் நான் அப்படி தான் பேசுவேன், நான் அப்படி தான் பேசுவேன் அப்படின்னு 2 பேரும் சண்டை போட்டுட்ருக்காங்க. தங்கச்சியா 2 பேரும் இப்போ அமைதியாக இருக்கீங்களா? என்ன வேணும்? 2 பேரும் வாயவே திறக்கக்கூடாது, அமைதியாக இருங்க அப்படின்னு மிரட்டுறா. 2 பேரும் அப்படியே சிரிச்சுட்டே சாரி ரொம்ப சண்டை போட்டுட்டோம் போல்,
நீ விளையாடு அப்புட்ன்னு சொன்னதும், மறுபடியும் அவங்க கேரம் போர்ட் விளையாடுறாங்க. இப்ப என்னன்னா வானோட கையில லைட்டா அடிபட்டுருச்சு போல விரல்ல. தேங்க இங்க பாருங்க என் நகம் லைட்டா பிஞ்சிருச்சு அப்புட்ன்னு சொன்னதும், தேங்கா அத வாங்கி ஏதோ பிளட் வர மாரி அத பிடிச்சு சப்பிட்டுலாம் இருக்கான். "வாயேன்ன எனக்கு வலிக்குது" அப்புட்ன்னு சொல்லிட்டு இருக்கா. குடுகுடுன்னு பேண்டேஜ்லாம் எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சு, பேண்டேஜெல்லாம் கையில போட்டுட்டு இருக்கான். தங்கச்சி பார்க்குறா. அட பாவி! என் கையில தானடா அடிபட்டுச்சு. கண்டுக்க கூட இல்லையே! அவ கையில அடி கூட படல. சும்மா லைட்டா இடிச்சுதுன்னு சொன்னதுக்கு, பேண்டேஜ்லாம் எடுத்துட்டு வந்து போடுறே! இது உனக்கே ஓவரா இல்ல அப்டின்ற மாரி பார்த்துட்டு இருக்கும்போது அண்ணன் பார்க்குறான். நம்ம தங்கச்சி நல்லா ஹேப்பியா இருக்காளேன்னு சொல்லிட்டு, அவனுக்கு ஹேப்பியா இருக்கு. அவன் நல்லா சிரிச்சுட்டு இருக்கா. தேங்கா பேண்டேஜ் போட்டுட்டு, "வலிக்குதாடி, வலிக்குதாடின்னு" கேட்டுட்டு இருக்கா. அவன், "ம். ஆமா வலிக்குது" அப்டின்றா. ஸோ இதோட இந்த பாட்டு வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் காய்ஸ்.